Praise be to God. We give all glory and honor to our living God for this opportunity He has given unto us to come to His word daily, except for the Lord's Day, the Sunday. So we give glory to our living God. To begin with, before we go for the prayer, I would like to welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and GLM Bookshop Ministries in Chennai. We will start with a word of prayer. I request Brother Sadhu Sundar, Sadhu Chain from to open the meeting with the word of prayer. Over to Sadhu Chain. Praise the Lord, brother. Praise the Lord. நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு சகல நன்மைக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கிற நல்ல பிதாவே, அன்பின் தேவனே, இந்த மாதத்தின் முதல் நாளில், வாரத்தின் முதல் நாளில், மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவ்விதமாக நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இந்த கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை ஆயத்தப்படுத்திய அன்பு சகோதரன் சந்தோஷ் ஜான்சனையும், கோடம்பாக்கம் சபையாரையும், GLM புத்தக ஊழியத்தையும் உங்களுடைய சமூகத்துல வைக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர்களை பலப்படுத்த வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமா எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற கிருபையும் சத்தியும், அதன் மூலமாக நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறியதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு அவர் மூலமா எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த விசேஷமான சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் உம்முடைய செய்தி கொடுக்கும்படியாக நீர் ஆயத்தப்படுத்த உம்முடைய பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூலின் முதல் அதிகாரத்தில் சிந்திக்க இருக்கிறோம் கர்த்தாவே. ஆதியிலே இருந்த வார்த்தையை குறித்து நாங்கள் சிந்திக்கவும், அதன் மூலமாக எங்களை நீர் உம்முடைய ஞானத்தான் நிரப்பவும் வேண்டுதல் செய்கிறோம். இந்த கூட்டத்தை பாடல்களால் போற்றி துதித்து பாடி துவக்க இருக்கும் சகோதரர் ஜெய்சிங் ஜோசப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை நீர் பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவருடைய ஊழியத்திலும் அவர் பாடல் ஊழியத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுதல் செய்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்படக்கூட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய ஆன்மீக தேவைக்கு போதுமானதாக இருக்கவும், அதனால் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து தரணும். இந்த நேரத்தை நீர் ஆட்கொள்ளும். சகல விதமான துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Ajain, for the prayer. Now we are going to the singing time. Over to Brother Jay Singh Joseph in Thuthukudi, my dear brother in Christ, who will be singing the songs for us this evening time. Over to Thuthukudi, Brother Jay Singh Joseph. Okay, brother. Thank you. Thank you. Audio is clear, eh? Yeah, it is clear. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஆண்டவருடைய நாமம் மீண்டும் மீண்டும் மகிமைப்படுவதாக. இந்த நாளினுடைய இந்த அருமையான கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே என்கிற ஒரு பழைய பாடலை நாம் இப்பொழுது பாடலாம்.
இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பே. நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பே. நீங்கிடாதென்றை தோளின் மேல் சுமந்தே, நீங்கிடாதென்றை தோளின் மேல் சுமந்தே நித்தம் நடத்துகிறே. என்னையும் ஜனமாய் நினைந்தே இன்றீர் உன்னத வெளிப்படுத்தல் நிறைவா. என்னையும் ஜனமாய் நினைந்தே இன்றீர் உன்னத வெளிப்படுத்தல் நிறைவா. இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிது. இயேசுவை போல நல் நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதருமாப்போ. மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதருமாப்போ. என் ஆத்துமா பொன்முகம் காணவே, என் ஆத்துமா பொன்முகம் காணவே வாஞ்சித்து காத்திடுதே. வானிலும் இந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் நீர்த்திடவாய் நினைந்தே. வானிலும் இந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைந்தே. இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்ற ஒரு ஸ்தோத்திர பாடலை நாம் பாடினோம். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை நாம் பாடலாம். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் நம்முடைய ஆண்டவரை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்வோம். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் ஏசையா. இதுவும் 2012ஆம் ஆண்டு குற்றால முகாமிலே பாடினதான ஒரு பாடல். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா.
இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. யோவானை போல மார்பினில் சாய்ந்து இளைப்பாறுவே, யோவானை போல மார்பினில் சாய்ந்து இளைப்பாறுவே, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. பலவீனமான என்னை உம் பலத்தால் இடை கட்டுவீர், கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கை ஐயா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. பலவீனமான என்னையும் உம் பலத்தால் இடை கட்டுவீர், பலவீனமான என்னையும் உம் பலத்தால் இடை கட்டுவீர், கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. உடைந்த பாத்திரம் என்னையும் உம் கிருபையால் தாங்கினீரே, உடைந்த பாத்திரம் என்னையும் உம் கிருபையால் தாங்கினீரே, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. Thank you, brother. We thank the Lord God for the wonderful songs our dear brother Jay Singh Joseph from Tuticorin had sang. I have enjoyed the songs in the Lord for His glory. So may the Lord continue to use him in the song ministry wherever he goes. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ.
And we also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today, we have along with us our brother evangelist Gold Behin from Christian Pet. I believe it is from Tenkasi district. Anyway, may the Lord lead our evangelist Gold Behin even this evening time as he delivers the Bible study, as he shares the word of God to us. The portion that the Lord has led him to take today evening is from John chapter 1. And the first 3 verses are very familiar to us. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God Himself. And the 14th verse is very much evident that the Lord was, the Word became manifested in the Lord, and that is very much evident that it became flesh. So let us give glory to God. Today we have the Word of God. Because of the Lord God has done a great work in this, and He has made it possible for us to get illuminated with the very Word of God every evening and every day and across our lifetime from the time we came to know the Lord personally. So we welcome our brother evangelist Gold Behin from Christian Pet this evening time, and we glorify God for him. We thank God for him having accepted our invitation also. We also welcome all the dear ones who have come and joined the evening Kodambakkam 218th Kodambakkam Zoom Bible Study meeting. May the blessed Lord help us so that we may learn the blessed words which come from our dear brother through the strength of the Lord God. So let us prayerfully go into the Bible study. For the evening prayer, I request Evangelist John Kennedy from Watrap in Virudhunagar to pray for the evening. Over to Brother John Kennedy in Evangelist in Virudhunagar for the Bible study, blessing of the message. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திற்கு பூமிக்கு சர்வ வல்லமை தேவனை கர்த்தர் நீர். ஆண்டவரே, இந்த கோடம்பாக்கம் சபையை நீ மட்டுமா எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். அந்த சபையின் மூலமாக அநேகர் உம்முடைய திருவசனத்தை கேட்கவும், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் பலப்படவும், விசுவாச வாழ்க்கையை எங்களுடைய காரியங்களை சீர்தூக்கி பார்க்கவும் நீ கொடுத்த மகாபிரந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ இம்மட்டுமாய் செய்த எல்லா நன்மைகளுக்காக, இம்மட்டுமாய் இந்த சூ மூலமாக நான் கேட்கக்கூடிய வசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று நாளிலே உடைய வேத வசனத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம். உடைய தாசனுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரனை ஆசீர்வதியும், தேவனை கிருபை தாரும். அவரை மறைத்து உம்முடைய கிருபையுள்ள வசனம் எங்களுக்கு வெளிப்படுத்தவும், நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நாங்கள் சரிப்படுத்த வேண்டுமோ சரிப்படுத்தி தெய்வ பயத்தோடு தெய்வ பக்தியோடு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, கிறிஸ்துவை போல உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய வேத வசனம் எங்களை சீர்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு, எந்த ஒரு குறைவில்லாதபடிக்கு இந்த சூ மீட்டிங் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Evangelist John Kennedy from Watrap, Virudhunagar district for the prayer. Now we are going into the Bible study. Over to Christian Pet, to Brother Evangelist Gold Behin. Hello, praise the Lord. Praise the Lord, brother. கேக்குதுங்க. கேக்குது. ஓகே. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஏற்கனவே சொல்லியிருந்தபடி 218வது மீட்டிங், கிரேட் அச்சீவ்மெண்ட். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். 218 நாட்களாக தேவனுடைய வார்த்தை இந்த சூம் பிளாட்ஃபார்ம் வழியாக பலருக்கு சென்றடைந்திருக்கிறது.
ஆனால் தேவன் வசனத்தின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். வசன பகுதிக்கு நேராக செல்வதற்கு முன்னால் என்னை குறித்து சில விஷயங்கள் சொல்வது அறிமுகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் என்னுடைய பெயர் கோல்டு பெஹின், GOLDBEHIN. சரியா? என்னுடைய மனைவியின் பெயர் சுனிஜா. அவர்கள் கேரளாவிலே இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு கர்த்தர் 2 அருமையான பொன் மக்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய காலேஜ் படிப்பிற்கு பின்னால் நான் ஒரு 8 வருடமாக கர்த்தருடைய வேலையோடு சேர்த்து அல்லது நான் சபையோடு விசுவாசத்தோடு வளர்ந்து கம்பெனிகளில் வேலை செய்து வந்தேன். அந்த சமயத்தில் கோயம்புத்தூரில் நான் வேலை செய்து வந்த தருணத்தில் கர்த்தர் என்னை அவருடைய ஊழியத்துக்கு அழைத்தார். என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கேரளா பத்தனம்திட்டாவில் உள்ள பிரதரன் பைபிள் இன்ஸ்டிடியூட்டில் BTHும் MTHும் படிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த சமயத்தில் 1ஆம் வருடத்திலேயே எனக்கு திருமணம் ஏற்பாடு நடந்தது. திருமணம் நடந்து முடிந்தது. அங்கே நாங்கள் ஒரு சிறிய வீட்டில் தங்கி கர்த்தருடைய வசனத்தை படிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அது 2019 பிப்ரவரியில் அந்த படிப்பு முடிந்தது. அதன் பிறகாக நாங்கள் கிறிஸ்டியான்பேட்டை திருச்சபையோடு சேர்ந்து கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஊழியங்களை நாங்கள் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கும் இப்படிப்பட்ட அறிமுகம் இல்லாத எங்களுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை நல்கிய இந்த பொறுப்பான சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தூத்துக்குடியில் ஒரு 6 மாதமாக தங்கியிருந்து அங்குள்ள ஐடிஐ மாணவர்கள், அது முக்கியமாக பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அங்க இருக்கிறாங்க. அவங்களோடு சேர்ந்து அங்குள்ள பல ஐடிஐக்கு நாங்கள் சென்று கர்த்தருடைய வசனத்தை அங்கே நாங்கள் சொல்லுவோம். பலரும் இந்த மினிஸ்ட்ரியில் முன்னேறி வந்து கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பலரும் ஊழியத்திலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியத்தில் நான் அங்கே தங்கியிருந்து அங்குள்ள சபையோடு சேர்ந்து சபையில் நான் ஆராதிக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த சமயத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம், ஜோசப் ஜேசிங் எங்களுடைய துணைவியார், அந்த ஆட்டின் பெயர் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் எனக்கு மிகுந்த உற்சாகம் அளித்தார்கள். பலவிதமான ஆலோசனையும் எனக்கு கொடுத்தும் உதவியதை நான் இப்பொழுது அவர் பாடல் பாடும்போது நான் நினைவு கூர்ந்தேன். கர்த்தர் எங்களை மிகச்சரியாய் நடத்தி வருகிறார். நாங்கள் இருக்கும் இடத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தபடி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை நாம் படிக்க இருக்கிறோம். எதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய சிந்தனையில் பிளாஷ் போல வந்த விஷயம் யோவான் 1ஆம் அதிகாரம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நான் சிந்தித்த பொழுது 31ஆம் அதிகாரம் 35 இன்றைய நாள் நாம் பார்க்க போவது 35 42 வரை உள்ள வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 42 வரை நான் வாசிக்கிறேன். கவனமாக நாம் கேட்கலாம். 35வது வசனம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். ஏறக்குறைய 10 மணி. அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பரலோகத்தில் நிரந்தரமாக பொக்கிஷமாக வைக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்தோம். என்னுடைய வேலை இந்த பகுதியில் என்ன இருக்கிறது என்பதை மட்டும் சொல்வதே எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக நான் நினைக்கிறேன்.
இது 35ஆம் வசனத்தை நாம் சற்று கவனிப்போமானால், மறுநாளிலே யோவானும் அவருடைய சீசர்கள் 2 பேரும் நிற்கும் பொழுது, இது எத்தனாவது நாள்? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 29வது வசனத்தில் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னடியில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி. அப்போ 29வது வசனத்துக்கு மேல ஒரு நாள் இருந்திருக்கு. 29ல இருந்து 34 வரைக்கும் ஒரு நாள், அப்புறம் 35ல இருந்து 42 வரைக்கும் ஒரு நாள், அப்புறம் பாருங்க 43ல மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் 3ஆம் நாளிலே. இவர் தன்னுடைய வயதான காலத்தில் யோவான் எழுதுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது இருந்த விஷயங்களை மிகவும் ஞாபகம் வைத்து மிகச்சரியா இங்கே எழுதுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாம் சற்று கவனித்தோமானால், இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார ஊழியம், அதாவது அவர் சிலுவையில் மரணம் அடைவதற்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் சற்று கவனிக்க முடியும். இங்கேயும் யோவான் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பிரயாணத்தில் ஊழியத்தில் முதல் வாரம் நடந்த நிகழ்ச்சிகளை மிக தெளிவாக மறுநாளிலே என்று தெளிவாக எழுதி வருகிறார். இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு அவர் 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தார். அங்கே சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்பு அவர் அதில் ஜெயித்தவராய் அங்கே வந்தார். வந்த நிகழ்ச்சியை நான் வாசிக்கிறோம் பாருங்க. 29க்கு முன்னாடி மறுநாளில இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வாசிக்கிறேன் 26ல, யோவான் அவர்களுக்கு பிரயுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சியை இவர் சொல்லும் பொழுது இயேசு அந்த கூட்டத்துக்குள்ளாக இருக்கிறார். சரியா? யூதர்கள் அப்போ முதல் நாளில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, யோவான் ஸ்நானகன் யூதர்களுக்கு தான் மேசியா இல்லை என்பதையும், இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும் சொல்கிறார். அது 19ல இருந்து 28 வரைக்கும் இருக்குது. 2ஆம் நாளில் 29 மறுநாளிலேன்னு சொல்றோம். அதுல தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்த காரியங்களை அவர் யாருக்கு சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, தான் அறிந்திருந்த நிதானித்தறிந்த விஷயங்களை மற்றவருக்கு சொல்கிறார். இவருக்கு மட்டுமே பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருந்தது, நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது யார் மேல், பாருங்க 32, பின்பு யோவான் சாட்சியாக ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இப்படி யார் மேல் இறங்குறாரோ அவர் மேசியா என்பதை நீர் பறைசாற்ற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை அவர் சொல்கிறார். அது 2ஆம் நாள். நான் இப்ப வாசித்த பகுதி 35ல இருந்து மறுநாளிலே, அது 3ஆவது நாள். 4ஆவது நாள் 43ல இருந்து மறுநாளிலே 4ஆவது நாள். நாம் இன்று சிந்திக்க போவது 3ஆம் நாளிலே நடந்த காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய வியாழக்கிழமை 4ஆம் நாள், அதாவது 43ல இருந்து 51 உள்ள வசனங்களை நாம் அடுத்து சிந்திக்கலாம். இந்த நாள் நாம் பார்க்க போகும் விஷயம் 3ஆம் நாளிலே நடந்த விஷயம். அது 35ல இருந்து 42 வரை எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 2 சீசர்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். 2 சீசர்கள் யார் என்பது நமக்கு 40வது வசனத்துல சொல்லி இருக்குது. அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுரு சகோதரனாய அந்திரேயா. அப்போ 35ஆம் வசனத்தில் 2 பேரும் நிற்கும் போது 2 பேரில் ஒரு நபர் அந்திரேயா, மற்றொரு நபர் தன்னுடைய பெயரை எழுதாத யோவான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். சரியா? இப்போ பாருங்க, இதுல 2 பேரும் சீசரில் 2 பேரும் தங்களை குருவுடன் சேர்த்து கொண்ட, இந்த இடத்துல உள்ள டிசைபிள் அப்படிங்கிறது அர்த்தம் தங்களை குருவுடன் சேர்த்து கொண்ட 2 சீசர்கள். சரியா? 2 சீசர்கள் யாரு கூட இருக்கிறாங்கன்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் கூட இருக்கிறாங்க. 36ல இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இங்கே சற்று கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. 35ல பாருங்க, 2 பேரும் யோவானும் 2 பேரும் நிற்கும் பொழுது, 36ல இயேசு நடந்து போகிற போது, இது சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க பாஷை சற்று வித்தியாசமானது. யோவானும் சீசர்கள் நிற்கும்போது, யோவான் நிற்கும்போது அது பெர்ஃபெக்ட் டென்ஸும், இயேசு கிறிஸ்து நடந்து போகிறது அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸுமா இருக்குது. அப்ப நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் தொடங்கும் பொழுது யோவானுடைய ஊழியம் நிற்க போகிறது. இங்கே யோவான் ஸ்நானனின் மினிஸ்ட்ரி நின்று இயேசு கிறிஸ்துவின் மினிஸ்ட்ரி தொடங்குது. இங்க தேவ ஆட்டுக்குட்டி என்று தன்னுடைய சீசர்களுக்கு 2 பேருக்கு அவர் அறிவிக்கிறார்.
இதே விஷயத்தை தான் 29 மக்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக சொன்னார். இந்த ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும்போது 3 விதத்துல யூதர்கள் புரிந்து கொள்வாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு பலியாடு, 2வது பஸ்கா ஆடு, 3வது ஏசாயா 53:7 ஆட்டுக்குட்டியை போல அவர் பேசாதிருந்தார், மௌனமாயிருந்தார். இந்த அடிப்படையிலும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் பஸ்கா பண்டிகையை ஒரு பலியாகவே அவர்கள் கருதி வந்தார்கள். அப்போ இந்த 3 விஷயம் பாருங்க, பலியாடு, பஸ்கா ஆடு, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதிருந்தார். இந்த 3 விஷயங்களிலும் பொதுவா வரக்கூடிய விஷயம் என்னன்னா பலி. அப்போ பலியாடு அவர் என்று புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் அல்லது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் கவனிப்போம். இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இதுல ஒரு 4 விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்வோம். இதோ தேவ ஆட்டுக்குட்டி, அவர் அணுகத்தக்க இரட்சகர். சரியா? அவர் அணுகத்தக்க இரட்சகர். இதோ காமிச்சு சொல்றாரு, இதோ இருக்காரு பாருங்க, அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாரு. இதோ, அதாவது அணுகத்தக்க இரட்சகர். அவரை பார்க்க முடியும், உணர முடியும், அவர் நம் அருகில் வர முடியும், காணும்படியாக தேவ மனிதனாக அவர் வந்தவர். சரியா? அவர் முதலாவது அணுகத்தக்க இரட்சகர். 2வது கிறிஸ்து மட்டுமே இரட்சகர். இங்கே ஒரு ஆடு அப்படின்னு சொல்லல, தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி கிரீக்ல பார்த்தோம்னா ஹோ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதாவது தி ஸ்பெசிபிக்கா அவர் மட்டும்தான், ஒன்லி ஒன். சரியா? வேற யாருமே ஆடு கிடையாது, அதாவது இரட்சகர் கிடையாது. அப்போ முதலாவது அவர் அணுகத்தக்க இரட்சகர், 2வது அவர் மட்டுமே இரட்சகர், 3வது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர். யூதர்களுக்கு ஆடு என்றாலே ஞாபகத்தில் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா பலிதான். பல விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வரும், பழைய ஏற்பாட்டில் உள்ள பல காரியங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வரும். முக்கியமா பஸ்கா பலியெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? தேவாலயத்தில் பலி செலுத்துவது ஞாபகம் வரும். இவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வந்த இரட்சகர். அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து அணுகத்தக்க இரட்சகர், 2வது அவர் மட்டுமே இரட்சகர், 3வது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர், 4வது தேவனால் கொடுக்கப்பட்ட இரட்சகர். தேவ ஆட்டுக்குட்டி, தேவனால் மட்டுமே கொடுக்கப்பட்ட இரட்சகர். இந்த 4 விஷயங்களை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். இப்போ தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொல்கிறார், இவர் அணுகத்தக்க இரட்சகர், இவர் மட்டுமே இரட்சகர், இவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர், அப்புறம் தேவனால் கொடுக்கப்பட்ட இரட்சகர். இந்த விஷயத்துல நாம புரிஞ்சுக்க முடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன, இந்த 2 வசனத்துல இந்த 2 சீசர்களுக்கும் யோவான் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவர் புரிந்து வைத்திருந்த, சரியா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை அவர்களுக்கு யாரு சொல்றார்? அந்த 2 சீசர்களுக்கு சொல்கிறார். அது கொடுக்கப்பட்ட வார்த்தை. அந்த 2 சீசர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை அது. அதை அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பாருங்க, 37, 38 நாம் வாசிக்க முடியும். ஏற்றுக்கொள்ளுதல் முதல் விஷயம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, அவர் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் மட்டுமே இரட்சகர். 2வது ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி பாருங்க, அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றால், அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா. வசனம் 37, அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். 2 சீசர்கள் பின்தொடர்ந்து வருவதை இயேசு கிறிஸ்து காண்கிறார். பின்னாடி 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவரு தெரிஞ்சு போச்சு. சரியா? அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லும் போது, யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், சீசர்கள் அவரை தொடர்ந்து பின் சென்றார்கள் பல இடத்துல வாசிக்க முடியும். இது தான் சீசராக வேண்டும் என்பதற்காகவும் எடுத்துக்க முடியும். அதே சமயம் ஜெனரல் சென்ஸ்ல அவரை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படித்தான் மூல பாஷையில் இருக்குது. முதலில் கிறிஸ்துவால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், பின்பு நிரந்தர சீசர்களாக ஆக்கப்பட்டார்கள். எடுத்த உடனே இவர்கள் சீசர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் 12 பேராக இவர்கள் இருக்கவில்லை. பின்னாளில் 12 பேரை இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தார்.
முதலில் யோவான் ஸ்நானன் சொன்னதை கேட்டார்கள், விசுவாசித்தார்கள். கேட்டது இருதயத்திற்கு சென்றது, ஆத்துமாவில் கொண்டாட்டம் உண்டானது, ஆத்துமா ஆசை கொண்டது, இரட்சகரை அவர்கள் பின்பற்றினார்கள். கொடுக்கப்பட்ட வார்த்தையை அப்படியே நம்பி ஏற்று அதை விசுவாசித்தார்கள். இங்க பின் சென்றார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன எப்படி சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அவர்கள் பின் சென்றார்கள். மனம் மாத்திரமல்ல, அவருடைய இருதயம் மாத்திரமல்ல, அவருடைய உடலும் அவருக்கு பின்னால் சென்றது. யோவான் ஸ்நானனின் வார்த்தையை இந்த சீசர்கள் கேட்டு கிறிஸ்துவை பின்பற்றினதை கண்டு நிச்சயமா யோவான் ஸ்நானகன் சந்தோஷம் அடைஞ்சிருக்கணும். யோவான் ஸ்நானகன் நின்னுகிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை காண்பித்து இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் மேசியான்னு சொன்ன உடனே இவருடைய வார்த்தையை கேட்டு உடனே என்ன செய்யறாங்க? பின் சென்றார்கள். யோவான் ஸ்நானகன் சீசர்களை இழந்தார், ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் கனியை கண்டார். அவர் கொடுக்கப்பட்ட வேலை என்னது? மேசியாவை இஸ்ரவேலுக்கு அவர் அடையாளப்படுத்த வேண்டும். இப்பொழுது 2 சீசர்களை அவர் இழந்தார், ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் கனியை அவர் பார்த்தார். யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டதின் நோக்கம் நிறைவேறியது. இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் மிக அமைதியான, பண்புமிக்க, உறுதியான மனநிலையோடு விலகிக் கொள்கிற ஒரு நபராக இருக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்து விட்டது, தான் இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை மற்றவர்கள் காண்பிக்க வேண்டும் என்கிற அந்த மன நிறைவோடு அவர் அதிலிருந்து விலகிச் செல்கிறார். முதல் நூற்றாண்டில் மிக மிக அரிது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப அரிது, ஒரு குருவானவர் தன்னுடைய சீசர்களை மற்ற குருவிடம் போகச் சொல்வது என்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் யோவான் ஸ்நானகன் அதை செய்தார். இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அவர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவர்கள் இன்னும் கேட்கல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன வார்த்தையை, அந்த ரெவலேஷனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்பி அவருக்கு பின் சென்றார்கள். 38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இவர்கள் இருவரும் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். இங்க என்ன கேட்கிறார்னா, என்ன தேடுகிறீர்கள்? அவர்கள் நடப்பதை பார்த்தார், முகத்தை வச்சு அறிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது ஏற்கனவே அவருக்கு தெரியும் என்ன தேடுறாங்கன்னு சொல்லி. இவர் அவர்களின் நன்மைக்காக கேட்டார், அவருடைய நன்மைக்காக அல்ல. அவர்களின் எதிர்பார்ப்பு தெரியும், யாரை தேடுகிறார்கள் என்று இவர் கேட்கல. நல்லா நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யாரை தேடுறான்னு கேட்காம என்ன தேடுகிறீர்கள்? கிறிஸ்து கேட்ட கேள்வியின் அடிப்படை அவர்கள் அவரண்டை வர வேண்டும். அதான் அவருடைய விஷயம். அவரண்டை அவர்கள் வர வேண்டும். என்ன தேடுகிறார்? யாரை தேடுறதுலாம் கேட்கல, என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அதன் அர்த்தம் அவரண்டை அவர்கள் வர வேண்டும். இப்ப இவங்க என்ன பதில் சொல்றாங்க? ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ரபி என்பது மரியாதை மிகுந்த, மதிப்பு மிகுந்த ஆசிரியரே அப்படிங்கிறது அர்த்தம். இது செமிட்டிக் லாங்குவேஜ்ல, அந்த அரேபி தேசத்துல லாங்குவேஜ்ல மை கிரேட் ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது மிகவும் தாழ்மையான, அதே சமயம் தாங்கள் அவருடன் வந்து இருக்க வேண்டும், தங்க வேண்டும் என்பதே இவருடைய ஆசை. அவருடன் நேரம் செலவிட வேண்டும் என்பதே இவருடைய ஆசை. சரியா? அவருடைய நேரம் செலவிட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. அவருடைய சீசராக வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. அவரை தேடுபவர்கள் வாழ்க்கை மற்றும் ரட்சிப்பை அடைவார்கள், அல்லது அவரை தேடுபவர்கள் விரும்பும் காரியத்தை அடைவார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் மேசியாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற சமயம் இது. ரோமர்களின் பட்டாளியனுடைய கொடுமையை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டு, எங்களுக்கு ஒரு இரட்சகர் வருவார், எங்களை ரோம படையிலிருந்து விடுவிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தருணம் இது. இவர்கள் மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு தருணம் இது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சம், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் மேசியா என்பதை அவர்கள் நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். சரியா? ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு ரெவலேஷன் கொடுக்கப்பட்டது, வார்த்தை கொடுக்கப்பட்டது, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
என்ன செஞ்சாங்க? இப்போ அவரை பின் சென்றார்கள். அவரை பின் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம 39-40 வசனத்தில் வாசிக்க முடியும். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. வந்து பாருங்கள். அவர்கள் அவருடன் வந்து அவரை அறிந்து கொண்டார்கள். அவர் வாயிலிருந்தே கேட்டு அறிந்து கொண்டார்கள். அன்றைய எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா 41 வசனம் பாருங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாய் சீமோனை கொண்டு மேசியாவை கண்டோம். அப்ப இரவு நேரத்தில் அவர்களுக்கு அவர் வசனத்தின் மூலமாக தான் யார் என்பதை அல்லது தான் மேசியா என்பதை அவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். அதனால்தான் இவர் இங்க என்ன சொல்றாரு? நாங்கள் கண்டோம். நாங்க 2 பேரும் அவருடைய தங்கி இருந்து அவருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலம் அவரை மேசியா என்று நாங்கள் கண்டோம். தான் தங்கியிருந்த இடம் மாத்திரமல்ல, தான் யார் என்பதையும் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். அவர்கள் வந்து அவர் தங்கிய இடத்தை கண்டு அவரிடத்தில் தங்கினார்கள். இது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணின நாள். இவ்வளவு நாளாக அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இப்பொழுது மேசியாவே அவர்களிடத்தில் வந்து தான் மேசியா என்பதை அவர்களிடத்தில் சொல்கிறார். முழுமையாக அறிந்து கொண்டார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் மேசியாவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். நாள் முடியும் நேரத்தில், இரவு நெருங்கும் நேரத்தில், லைட் எல்லாம் அணைக்கும் முன்பு வீட்டின் வெளி வேலைகளை முடித்து தங்கள் வீட்டுக்கு சென்று தங்குமிடத்தை தேடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்கள் இரட்சகரை கண்டு கொண்டார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10ஆம் மணி வேலையா இருந்தது. இது சாயந்தரம் 4 மணியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? இரவு நேரத்தில் அவரிடத்துல தங்கி இருக்கிறாங்க. அது அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நபர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், தங்கினார்கள், அறிந்து கொண்டார்கள். 2 நபர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அவரை கண்டுகொண்டார்கள். இப்ப இதெல்லாம் வாசிக்கிறோம். வாருங்கள், அவர் நம் அருகில் இருக்கிறார். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? பக்கத்துல இருந்தா தான் நான் கூப்பிட முடியும். வாருங்கள். அவர் நம்முடைய அருகில் இல்லைன்னா நம்மள அவர் வர சொல்ல முடியாது. அவர் நம் அருகில் இருக்கிறார். முக்கியமான விஷயம், அவர் நம்முடைய பக்கத்தில் தான் இருக்கிறார். 2வது, அவர் பரிசுத்தம் உள்ளவர். 41 வாசிக்கிறோம். அவர் மேசியாவை கண்டோம். இரவு நேரத்தில் தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். தான் மேசியா என்கிற உண்மையை அவர்களுக்கு உணர்த்தினார். அப்போ அவரு நம் அருகில் இருக்கிறார், தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது, அவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பார்த்துட்டு வாங்க அப்படிலாம் சொல்லல. பார்த்து வாங்க, அதெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல. வந்து பாருங்கள், விசுவாசத்தோடு அவரை தொடர வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாயிருக்கிறது. முதலில் அவர் நம் அருகில் இருக்கிறார். 2வது, அவர் தான் யார் என்பதை நமக்கு அறிவிக்கிறார். 3வது, விசுவாசத்தோடு நாம் அவரை பின்தொடர வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அப்புறம் அவர் ஆசீர்வாதத்தை உறுதி செய்கிறார். அவரிடத்தில் வருபவர்களை அவர் அல்லல் தட்டுவதில்லை, தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். அதான் இங்க விஷயம். அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். 40, இங்கே 2 நபர்களில் ஒருவர் அந்திரேயா, மற்றொருவர் நாம் அறிந்திருக்கிறபடி யோவான். இங்க நாம் வாசிக்கிறோம், பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. இப்ப வரைக்கும் பேதுருவை பத்தின ஒரு நிகழ்ச்சி இல்ல, அடுத்துதான் வருது. ஆனால் இங்கே யோவான் எழுதும்போது இவர் பேதுருவின் சகோதரராகிய அந்திரேயா அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இதை யோவான் இந்த புஸ்தகத்தை எழுதும் போது பேதுரு நன்கு அறியப்பட்டிருக்கிற, எல்லாராலும் தெரியப்பட்டிருக்கிற ஒரு நபர். ஆதலால் அவருடைய பெயரை உபயோகப்படுத்தி பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அப்படின்னு சொல்லி சொல்றார். சரியா? நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். தேவனுடைய வார்த்தையை அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடை அவர்கள் கண்டுகொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். சரியா? அந்த வார்த்தை அவர்களிடம் வந்தது, அதை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை கண்டடைந்தார்கள்.
தேவ வார்த்தையிலிருந்து தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் அறிந்து கொண்டால், நமக்கு வேத புஸ்தகம் இருக்குது, வேத புஸ்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும், அவரை கண்டுகொள்ள முடியும். பலவிதமான காரியங்கள் இருக்குது. உண்மை அறிகிற அறிவு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்றாரு. வேத புஸ்தகத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த விஷயத்துல இருக்கு, இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது அவரை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். பொறுமையாய் இருக்க வேண்டும், சரியா? ஒரு காரியம். இல்லை என்றால் நாம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கிறோமே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஒரு வசனம் இருக்கு. துயரப்படுகிறவர்கள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சம். அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவரை அதிகமாக கண்டுகொள்ள முடியும். சோதனை, துன்பம், கஷ்டம், பாடுகள் வரும் சொல்லியிருக்கு நமக்கு. அதை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தும் போது அவரை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். இல்லது வேத வசனத்தின் வெளிச்சத்தை அல்லது வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது மட்டுமே இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அதற்கு சாத்தியமே கிடையாது. வேத வசனமே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு வேத புஸ்தகமா இருக்குது. அந்த அடிப்படை, அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள், அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்பதை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னார். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை பின்தொடர்ந்து செல்லும் போது அவரை கண்டுகொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அதிகமாக அறியப்படுவார். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது நம்மை ரட்சித்திருக்கிறார், சரி. பலரும் நாம் நினைப்பது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரலோகம் சென்று விடுவோம். உண்மைதான், அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு விஷயம் இருக்கிறது. அவரை நாம் அறிய வேண்டும். அவரை அறிந்தால் மாத்திரமே நான் அவரை வெளிப்படுத்த முடியும். அவரை வெளிப்படுத்த வேண்டுமானால் நான் அறிந்திருக்க வேண்டும். அப்போ வசனத்திற்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணா மட்டும்தான் பிராமிஸ் கிடைக்கும், அவரை கண்டுகொள்ள முடியும். இது பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த சீசருடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. 2வது பகுதி நம்ம 41, 42 இதே விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை கண்டுகொண்டார்கள், அவ்வளவுதான். அதான் விஷயம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம். அவரை தேடுபவர்கள் கண்டுகொள்வார்கள். மொத்தத்துல சொல்லணும்னா அவரை தேடுபவர்கள் என்ன செய்வாங்க? அவரை கண்டுகொள்வார்கள். நாம் அவரை தேடும் போது மாத்திரமே கண்டுகொள்ள முடியும், இல்லைன்னா கண்டுக்கிறவே முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை தேடுவது என்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். அந்த தேடுதல் விஷயத்தை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு வேத புஸ்தகம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை பற்றிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் செயல்படுத்தும் போது அதை அறிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கை வாழ்றதே அதுக்குத்தான். அவரை அறிந்து கொள்வதே முதல் பிரதானமான விஷயம், சரியா? 2வது பகுதியிலையும் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். 40வது வசனம் 41 நான் வாசிக்கிறேன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன சொல்றாங்க? மேசியாவை கண்டோம். இப்போ பேதுருவுக்கு இந்த வார்த்தை கொடுக்க சொல்லப்படுது, நாங்கள் மேசியாவை கண்டோம், சரியா? முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, இது மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வேற வேற வார்த்தைகள் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் இருக்குது, சரியா? பாருங்க, முதலாவது அப்படின்ற அந்த வார்த்தைய புரோட்டோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
மற்றவர்களை காணும் முன், அதாவது பாருங்க இப்படி வாசிக்கிறேன், அவன் மற்றவர்களை காணும் முன் தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, அப்படி வாசிக்க முடியும். அல்லதுனா மற்ற சீசர்கள் தங்கள் சகோதரனை காணும் முன்பு. ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி வாசிக்க முடியும்னா, அவன் மற்றவர்களை காணும் முன் தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு. இரண்டாவது விஷயம் புரட்டோன் அப்படின்னு வாசித்தோம்னா, அவன் புரட்டோன் வாசித்தோம்னா மற்றவர்களை காணும் முன் பேதுருவை காணுதல். அப்பொழுது அப்படின்னா அவன் மற்றவர்களை காணும் முன் மற்ற யாரையும் பார்க்கல, அதற்கு முன்னாடியே போய் என்ன செய்யறான், பேதுருவை அவன் கண்டான் அப்படின்னு சொல்லி வாசிக்க முடியும். மூன்றாவது புரோயி அப்படின்னு வாசிக்கும் போது காலை நேரத்தில் முதலாவது கண்டான். இது கொஞ்சம் ஆப்டா இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா முதல் நாள் அவங்க இயேசு கிறிஸ்துவோட தங்கி இருக்கிறாங்க, மறுநாள் காலையில என்ன செய்யறாரு, நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் புரிஞ்சுக்கலாம், பேதுருவை அவர் கண்டார், முதலாவது கண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். சகோதரன் சீமோனை கண்டு அவனை தேடி கண்டுபிடித்தான். விஷயம் அதுதான். எதற்காக தேடினான்? மேசியாவை பற்றி சொல்றதுக்குன்னே தேடினார். மேசியா, அவர் எதிர்பார்த்திருந்த மேசியாவை பார்த்து இரவு நேரத்தில் அவருடைய வாயின் மூலமாக மேசியா என்பதை கண்டுகொண்டதை அதை அடக்க முடியல அவரால. எப்படியாவது தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அவரை தேடி கண்டுபிடிக்கிறார். சீமோனை கண்டு அவருக்கு சொல்றாரு, நாங்க மேசியாவை பார்த்தோம். இந்த இடத்துல பேதுரு பேசுனதா ஒண்ணும் இல்லைங்க. மேசியாவை கண்டோம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அது சீமோனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, வெளிப்பாடு. இங்க மேசியா அப்படின்னு சொல்லி சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நியமிக்கப்பட்டவர். மேசியாவை தேடியவர்கள் கண்டடைந்தார்கள். சில வேத வல்லுநர்கள் நம்புவது, இப்ப நம்ம வேதவல் நம்புவது எப்படின்னா, இந்த சமயத்துல இந்த யோவான் முதலாவது தன் சகோதரனை கண்டு அப்படிங்கிறத மற்றவர்களை காணும் முன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிலர் சொல்ற மாதிரி தன்னுடைய சகோதரர்களில் அந்த சீசர்கள் தங்களுடைய சகோதரர்களை காணும் முன் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யோவான் தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை கண்டு சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. எப்படி இருப்பினும் முதலாவது சீமோனை கண்டார், தேடி கண்டுபிடித்து தான் மேசியாவை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர்கள் மேசியாவை அடையாளம் கண்டு கொண்டார்கள், ஆனா முழுமையாக அல்ல, வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். பேதுருவும் மேசியாவை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வேட்கை நமக்கு இருந்தால் மாத்திரமே நம்ம அறிந்து கொள்வதற்கான வழிவகைகள் நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரை அறிந்து கொள்வதற்கான வழிவகைகளை நமக்கு உண்டாக்கி தருவார். அதை நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அவரை அறிந்து கொள்வது, பவுல் அப்போஸ்தலன் சிரேஷ்டமான அப்போஸ்தலன், நமக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டு ஏறக்குறைய 30 வருடம் கழித்து எழுதுகிறார், பிலிப்பியர் எழுதுறார், சரியா? 60, 62 எழுதுறாரு. அப்ப ஏறக்குறைய 30 வருடம். அவர் சொல்றார், உண்மை அறியும் அறிவு. அவர் அந்த உலகத்தில் வாழறதற்கு என்ன வச்சுன்னா அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நான் அறிந்து கொள்ள வேணும். அப்ப நாம் புரிஞ்சுக்கிற விஷயம், இந்த இடத்துல பேதுருவுக்கு என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மேசியாவை கண்டோம். அதற்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. எப்படி பண்றாரு பாருங்க, 42. பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். அப்போ பேதுரு சம்மதித்து வந்திருக்கிறார், சரியா? இந்த அந்திரேயாவை குறிச்சு நம்ம அங்கங்க வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 12:22 வாசிக்கும் பொழுது யாரையாவது ஒரு நபர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்பயுமே கூட்டிட்டு வந்து இயேசு கிறிஸ்துட்ட விடுவாரு. அப்படி முதல் டைமே யாரை கூப்பிட்டு வர்றாரு, தன்னுடைய சகோதரனை கூப்பிட்டு வர்றாரு. என்ன ஒரு அண்ணன் தம்பி பாசம், அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முதலாவது இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறது தன்னுடைய வீட்டுல தான் தொடங்குறாரு. அதுவும் தன்னுடைய மூத்த அண்ணன்கிட்ட தான் என்ன செய்யறாரு, தொடங்குறாரு. மத்தவங்க வெளியில போய் அவ்வளவா சொல்லல. அப்போ எவ்வளவு ஆசை, தனக்கு தெரிந்த மேசியாவை, தனக்கு அறிவிக்கப்பட்ட மேசியாவை, தான் கண்டுகொண்ட மேசியாவை தன்னுடைய குடும்பத்தார் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வேட்கையில் தன்னுடைய அண்ணன்ட்ட என்ன செய்யறாரு, சீமோன்ட்ட போய் அவர் சொல்றாரு.
அதற்கு சீமோன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ரெஸ்பாண்ட் பண்றாரு. கூட்டிக் கொண்டு வந்தான். அந்திரேயாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பேதுரு மேசியாவை காண்பதற்காக அங்கே அவர் வருகிறார். ஒரு நபருக்கு இப்ப இங்க நம்ம வாசிக்கிறோம், எப்படி பெயர் கொடுக்கிறார் பாருங்க. யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஒரு நபருக்கு பெயர் கொடுப்பது என்பது அத்தாரிட்டியை குறிக்கும். யாக்கோபுக்கு தேவன் என்ன பெயர் கொடுக்கிறார் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயர் கொடுக்கிறாரு. ஒரு பேருக்கும் ஒரு பின்புலம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? முதலாம் நூற்றாண்டுல பேதுரு அப்படிங்கிற பேர் ப்ராப்பரான பேர் கிடையாது. சரியா? பாறை அப்படின்னு வைக்கிறது ப்ராப்பரான பேர் கிடையாது. இத நிக்நேமாக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரின் வேலையை, இவருடைய உறுதியான தன்மையை குறிப்பதற்காக இந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கலாம். சரியா? இவருடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் இவருக்கு இந்த பெயரை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம். சில பொவனிக்கஸ், இடி முழக்குங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோவானையும் யாக்கோவையும் குறிப்பிடுவது போல இவர் என்ன சொல்றாரு, இவரை பேதுரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவனை பார்த்து அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். தேடிய பார்வை சாதாரணமான பார்வை கிடையாது. இது ரொம்ப அப்படிதான் கிரீக்ல இன்ட்ரெஸ்டா அவரை பாக்குறாரு. யார? பேதுருவை ரொம்ப இன்ட்ரெஸ்டான மனநிலையோட பேதுருவை பாக்குறாரு. அப்படிதான் இயேசு கிறிஸ்து இங்க பாக்குறாரு. யார? பேதுருவை பாக்குறாரு. எப்படி வாசிக்கிறோம்? கேபா. கேபா அப்படிங்கிறது அரபிக் பேர். சரியா? ராக், பாறை அப்படின்னு ஒரு ராக், ஒரு சிறிய பாறை. பீட்டர், பேதுரு அப்படிங்கிறது கிரேக்க பெயர். சீமோன் அப்படிங்கிறது எபிரேய பெயர். அதாவது one who follows anything and everything. சரியா? எதையாவது பின்பற்றுகிறவர்கள், எதனாலும் பின்பற்றுகிறவன் என்கிற பெயருடைய பேதுருவுக்கு ஒரு நிக்நேம் வைக்கிறாரு. அவருடைய கேரக்டரின் அடிப்படையிலும் அவர் சபையில் பின்னாளில் செய்யக்கூடிய காரியங்களின் அடிப்படையிலும் அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். சரியா? இது பேதுருவை பார்த்து கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை. பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் வைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் வச்சு அவருடைய தன்மையும் சொல்றாரு. அதுபோல அவர் பின்னாளில் என்ன செய்வார் என்கிறதான அடிப்படையிலும் அந்த பெயரை வைக்கிறார். அப்போ அவரை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும், அல்லது அவரை அறிந்து கொள்ள ஆசை உள்ளவருக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படும். அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதிகமாய் அவர் வெளிப்படுவார். அதான் விஷயம். இங்க நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆசை வேணும். என் உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் அவர் எப்படிப்பட்டவர், சக என்று ஒருத்தர் என்ன செஞ்சார், மரத்து மேலே அவர் எப்படிப்பட்டவரோ பார்க்கறதுக்கு பயங்கர ஆசை. அந்த ஆசை இருக்கும் பொழுது நமக்கு வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாட்டிற்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது அவரை அதிகமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது எதற்காக அப்படின்னு சொல்லணும்னா, அவரை அறிந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் லட்சியம், வேற எதுவும் கிடையாது. அந்த வேட்கை, அந்த ஆசை, அந்த என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள எப்பயுமே அந்த துடிப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இவர்கள் ஒரு கஷ்டமான ஒரு சமயத்தில் இருந்தார்கள். எப்படி? ரோமர்களை இயேசு கிறிஸ்து வருவாரு, மேசியா வருவாரு, ரோமர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர்களை படையெடுத்து அவர்களை ஜெயிச்சு என்ன செஞ்சிருவாரு, தன்னுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுவார். தவறான முறையில் அவர்கள் புரிந்திருந்தாலும் மேசியாவை எதிர்நோக்கி அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த ஆசைக்கு, உண்மையான அந்த ஆசைக்கு அவர்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவரை கண்டுகொண்டார்கள். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய ஆசையா இருக்கு இல்ல? அவருடைய எதிர்பார்ப்பு பாருங்களேன். அவரை நாம தெரிஞ்சுக்கணுமா?
இந்த உலகத்துல நாம வாழும்போது அவரை எந்த சூழ்நிலையும் நாம அறிஞ்சுக்கணும், அதான் அவருடைய முழு எதிர்பார்ப்பா இருக்கு. அதற்காக அவர் வசனத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினா என்ன செஞ்சிடலாமா? அவரை கண்டுகொள்ளலாமா, அதிகமா அறிஞ்சு கொள்ளலாமா. நானும் நீங்களும் மறந்து போயிருக்கிற ஒரு விஷயம் இது நான் சிந்திக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் பல காரியங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, பல காரியங்கள் இருக்குது. ஆனால் முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்று நாம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்குது. தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதே நம்முடைய கடமை. அது தேவனுடைய சித்தமாயும் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? இந்த உலகத்தில் மகனே மகளே, இந்த உலகத்தில் நீ வாழும்போது என்னுடைய குமாரனை நீ அதிகமாக அறிந்து கொள். அதே அவருடைய ஆசையா இருக்குது. அதனால்தான் நமக்கு வசனத்தை சொல்லி இருக்கிறார். நம்ம 218 நாட்களாக இந்த ஜூம் பிளாட்ஃபார்மில் பல வசனங்களை நாம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். இன்னும் பல முறை நாம் வேத வசனத்தை வாசித்து இருக்கிறோம். அதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் நாம் அவரை, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதான் விஷயம். ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அந்த ஸ்டெப்பு தான் இங்க இருக்குது. அவரை அறிய வேண்டும் என்கிறதான ஆசை, ஆவல், வேட்கை, எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாக இருந்தால் அவரை நாம் கண்டுகொள்ள முடியும். இது ஒரு சாதாரணமான விஷயமா தான் தெரியும். இந்த பகுதியில என்ன இருக்குன்றத மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் நான். கர்த்தர் உங்களிடத்துல ஒரு விதமாக இடைபெற்று இருக்கிறார். அந்த அடிப்படையில நாம கர்த்தர் சொன்ன விஷயங்களை நம்ம செயல்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் அவரை அறிந்து கொள்வதுதான். அப்படி நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இன்னும் அதிகமாக நான் அவரை அறிந்து கொள்ள முடியும். வேத வசனத்தின் மூலமாகவே நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். நாம் அதிகமாக வேத வசனத்தை வாசித்து கொடுக்கப்பட்ட ரெவலேஷனை நாம் புரிந்து கொள்வோம். புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை வெளிக்காண்பிக்க முடியும். அதான் விஷயம். நாம் அவரை வெளிக்காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அவருடன் இருந்தால்தான் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவது நாம் பார்த்தோம், 2 சீசர்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. இவர்தான் மேசியா, தேவ ஆட்டுக்குட்டியானவர். அதற்கு அவர்கள் ரெஸ்பாண்ட் செய்து, அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் சென்றார்கள். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் செய்து அவர்கள் சென்றார்கள். அவர் அவர்களிடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவருடன் தங்கி இருந்து தான் யார் என்பதை அதிகமாக அவர்களுக்கு அறியும்படியாக செய்தார். 41-42 மேசியா யார் என்பதை சீமோன் பேதுருவிடம் அந்திரேயா சொன்னார். அதை பேதுரு ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வந்தார். இப்பொழுது அவருடைய பெயர் மாற்றம் ஏற்பட்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த பேதுருவை பத்தி சிந்திக்கும் பொழுது, ஹியூமன் டெம்பரமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 விஷயம் இருக்குது, 4 டெம்பரமெண்ட் இருக்கு. அதுல முதலாவது சாங்கியூ அப்படிங்கிற ஒரு டெம்பரமெண்ட் உள்ள ஆளுதான் இந்த சீமோன். இதனால முந்திரி கொட்டையா வந்து செய்வாங்க இல்லையா, அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர் தான் இந்த சீமோன். அவருடைய சுபாவத்தின் அடிப்படையிலேயே அவருக்கு ஒரு பெயரை வைத்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்காரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையை அதை செயல்படுத்தும் பொழுது நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியிலிருந்து நாம இந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். 35-42 வசனங்களில் 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பிரயாணத்தில் 3ஆம் நாளில் நடந்த நிகழ்ச்சியை நாம் கண்டோம். அந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து நாம் செயல்படுத்தும் பொழுது அவரை நாம் அதிகமாக கண்டுகொள்வோம். இதுதான் கதை சுருக்கம்.
இதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த தேவன் பிரசங்கித்த எனக்கு முதலாவது செய்ய உதவி செய்வார் என்று நான் நம்புறேன். உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. அவரை அறிந்து கொள்வதே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக நாம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய வியாழக்கிழமை 43 51 உள்ள வசனங்களை நாம் சிந்திக்கலாம். தேவன் தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. எனக்கு வாய்ப்பளித்த இந்த GLM மினிஸ்ட்ரி நடத்துகிற அவர்களுக்காக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆமேன். Praise be to God. The message is very clear, simple, but simple messages are the messages that we often make it complicated, and complicated messages we try to make it simple. But anyway, first we have to be very clear in what the message is about. The two disciples, one is Andrew and the other is John, and they have gone in search of to know the Lord Jesus Christ, and it was revealed to them that he is the Messiah. So after that they believed, and then the promise was given. So it is very simple. They have went in search. Now for us the thing is very clear. When we come to know something, the knowing of the Lord Jesus Christ every day should increase. The knowledge of the excellency of the Lord Jesus Christ is more than enough for the Apostle Paul. We read in Philippians chapter 3 verse 8. Everything else is waste according to him, and it should be so according to us, for us also. So to know the Lord Jesus Christ is very important. How do we know this? The only way is through the word of God. The word of God will reveal us all the secrets, mysteries of the walk of our life. How do we walk? How should we walk spiritually? How should we really take our course? What are the decisions that we have to do? Then we would be very much successful in our day-to-day life. What a real good message it is. It is simple. We praise God for what God has done this day, this evening time, through our brother evangelist Gold Behin from Christian Pet. And let us also have the word of God in front of us. Make use of it as many times a day, whenever we are free, through the gadgets we have. There's so many Bible verses put there. Let us make use of that, so that the Lord would give us more knowledge of the Lord Jesus Christ, and we would be able to tell the gospel and teach the church about the course of our spiritual walk. What are the ways? How do we do it? We ourselves will be able to do it. And let us do it with the heart of searching the Lord, of knowing the Lord. So let us do it by knowing and searching the scriptures. The Bereans in Acts chapter 17 did that. They searched the scriptures when Paul did do that, expounded from the word of God. They just didn't blindly believe it. They searched the scriptures. Let us also search the scriptures and understand there's no one else than the Lord Jesus Christ, who is the true and the only Lord God. So we thank our dear brother Behin, Gold Behin, for having joined us and given us the right message this time, right message this evening time. We praise God for that. We also thank our brother Jay Singh Joseph from Tuticorin for having blessed us with those two wonderful songs. And we thank
for all the dear participants from various quarters for having joined and having made it an evening. And may the blessed Lord be with you as you have heard the word, that you go and search the scriptures. Let us understand the scriptures is very important and make it more meaningful by searching it and knowing the Lord through the word of God. And may the Lord give us the wisdom more and more through that. So with this, we are coming to the end of this day, the Bible study, this evening's Bible study, the 218th Kodambakam Zoom Bible study meeting. And God willing, we will come tomorrow evening. Before we close this evening Bible study meeting, let us pray and close it. I request brother from Madurai, Brother Ramalingam, the elder of the Madurai Assembly, to close the meeting with the word of prayer and benediction. Over. ஜெபம் செய்வோம். மகத்துவமுள்ள பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். புனிதாசன் மூலமாக நாங்கள் கேட்ட செய்திக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிகிற அறிவிலே ஆண்டவரே, நாளுக்கு நாள் நாங்கள் பெருக வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதம் எங்களுக்கு அப்படியாய் கற்றுக் கொடுக்கிறது. அருமையான உம்முடைய சீஷர்கள் ஆரம்ப காலத்திலே உம்மை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே உம்மை மேசியா என்று அறிந்து கொள்ளவும், கர்த்தாவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளவும், அது நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு உலகெங்கிலுமாக போய் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய் அவர்கள் அதில் எவ்வளவு உறுதியாகவும் ஆண்டவரே வைராக்கியமாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பேசுகிற நிருபத்துல கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் அறியவில்லையே என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளவும், கர்த்தாவே நாங்கள் உமக்குள் பலப்படவும், ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் ஜீவிக்கவும், கர்த்தாவே உம்மை அறிய வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. கர்த்தாவே, அறிய வேண்டிய விதமாய் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டியர்களும், கர்த்தாவே இந்த ஆண்டவரே இந்த வசனங்களை ஆண்டவரே ஆழமான சத்தியங்களை உம்முடைய தாசன் மூலமாக ஆண்டவரே மிக தெளிவாக எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சகோதரனை பலப்படுத்தும், இன்னும் வல்லமையாக எடுத்து அவரை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அருமையான பாடல்களை கேட்க உதவி செய்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 218வது இந்த கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறதற்காக பிரயாசப்பட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கோடம்பாக்க அசம்பிளிக்காக, ஆண்டவரே அருமையான ஆண்டவரே சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக, ஆண்டவரே அவர்களோடு கூட இணைந்து பிரயாசப்படுகிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எப்படி ஆகிலும் ஆண்டவரே உம்முடைய தாசர்களை கொண்டு சத்தியத்தை ஆண்டவரே விசுவாசிகளுக்கு சரியானபடி பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த லாக்டவுன் காலத்துல உம்முடைய பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தி வருகிறீர். தடையில்லாதபடி தொடர்ந்து நடக்கும்படி உதவி செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டுக்குள்ள வழிநடத்தும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே சகலவற்றை நீர் ஆண்டு கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரம பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அந்யுன்யமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன். Thank you, Ramalingam uncle, for the prayer, closing prayer. And now we are closing here this 218th Kodambakam Zoom Bible study meeting. May the blessed Lord be with each one of us. Till we, God willing, meet tomorrow evening. May we be in the presence of the Lord, close to the presence of the Lord with the word of God. May God use us more and more. God bless.